இல்லைப்பா அது பத்திரங்களா? ஒரு பத்திரத்தில் பில்டிங் இருக்குது. என்ன பில்டிங் உள்ள பத்திரம் இது? உங்கள் வீடு வீடு பில்டிங் கட்டலாம்னு பிளான் போட்டீங்க. சரி, அதுக்கு அந்த பிளானிங்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? அப்ரூவல் வாங்கிட்டீங்களா? அப்ரூவல் வாங்கல, அதுக்கு பிரச்சனையெல்லாம் கால் விட்டுவாங்க. பில்டிங் ரெடி ஆகுமா கருப்பசாமி? ஆகாதான்? ஆகும். கரெக்ட், முடிச்சுருவோம். டிங். இன்னும் வந்து பத்திரம் நமக்கு எதுக்கு? அவருக்கு தான். வரலாம் வாப்பா. ஓஹோ, இந்த சட்டப்படி உனக்கு அப்ரூவல் கொடுக்கலாம்னு சொல்லி உத்தரவாயிடுது. ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனையால் நடக்க மாட்டேக்கு. இதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? சரியாக 68 நாளையில் ஜெயிச்சிருவேன். வெற்றியாக்கி தரேன். வில்லங்கலாம முடிப்போம். புரியுதா? என்ன புரியுது? என்ன புரியுது? இன்னும் புரியலையா? இது என்னது? நடந்துடும், போங்க. கல்யாணம் ஆவணியில் வெற்றி ஆயிரும். போயிட்டு வாங்க. ரங்கநாதா. ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? இன்னும் ஒரு முறை போயிட்டா எல்லாம் முடிஞ்சாச்சு. போங்க. கருப்பசாமிக்கு பெங்களூர். இன்னைக்கு சென்னை உத்தரவு விடுவதான். வருத்தப்படாதீங்க. நீ கால் வந்துக்கலாம். ஐஸ் கம்பெனி கால் வந்துக்கலாயா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கும் உத்தரவு இருக்கிறது. மனதை அமைதி கொடுங்கள். நல்ல காரணம் விடல, நல்ல காரணம் விடல. ஏற்றுக்கிடவே முடியாது. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. என்னைக்கு எத்தனை பேருக்கு உத்தரவோ அதுதான். இன்று எத்தனை பேருக்கு உத்தரவோ அதுதான். பொறுமை நன்று. இருங்க, வா அங்க இருங்க, உங்க இடத்துல இருங்க. என்னப்பா வேணும் உனக்கு? இன்னைக்கு என்ன வேணுங்கிறத சொல்லியா? உன் சொத்து சம்பந்தமான விஷயத்துல உங்க அண்ணன் முடிவு எடுக்கணும். அப்படித்தானே? அவர் முடிவு எடுத்து தெளிவு பண்ணிட்டா உன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதை வசதி சரி பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா உனக்கு தொழில் இந்த வருஷத்துலேயே வெற்றி ஆயிரும். உன் பிள்ளைங்களுக்கு புதுமையான வருமானம் கிடைக்கும். ஜெயிச்சு வா. கருப்பசாமிக்கு பெங்களூர் வாப்பா. என் பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு, என் இடத்துக்கு வெற்றி கிடைக்கும்னு கேட்டு வந்தேன். கால் வந்துட்டாயா? நீ யாருடா தம்பி? அப்பாவா? வாப்பா வா. நீங்க யாருக்கா? வருக. சென்னை உட்காருங்க, பிற பேசுவோம். மனம் குழப்பாம உட்காருங்க. நம்மலாம் நீங்கள்லாம் தெய்வீக வழி உடையவங்க. உத்தரவுக்கும் தெய்வ சக்திக்கும் மரியாதை கொடுத்து மன அமைதியோடு உட்காருங்க. கூப்பிடணும்னு வருத்தப்படாதீங்க. விளக்கம் தெளிவாக கிடைச்சிடும். போங்க, விளக்கம் கிடைச்சிடும். போங்க, அவ்வளோதான். வேலை முடியுது. ஏக்கா நீ நல்ல காலோட கால் விட்டுருவா. யார்கிட்ட ஏமாத்த பார்க்க நீ? தாத்தா தாத்தா என்ன தாத்தா? நானி ஏன் அழுதாய், ஏன் அழுதாய் என் உயிரே, ஏன் அழுதாய்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில ஒரு மரத்தின் அருகில ஒரு மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கலாப்பா. அதையெல்லாம் தாண்டி வலது பக்கமா போயிட்டுனா ஊர் எல்லையை பார்த்தேன். அந்த காலத்துல கும்பிட்டு வந்த முனீஸ்வர சாமி உங்க ஏரியாவில் இருக்காரு. அதை தாண்டி போய் பார்த்தேன். பிரதானமான சிவன் ஆலயம் ஒன்று இருக்கிறது. கால் வந்துட்டு வாங்க என் செல்ல மக்களே. சும்மா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கதான் இருக்கோம். இருக்கிறது இருக்கிறதா? உன்னுடைய பிள்ளைக்கு நல் வாழ்வை அமைச்சு தாரப்பா. உன் இடம் சம்பந்தமாக சில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். அதை ஜெயிச்சு எதிரிகள்ட்ட இருந்து மீட்டி வெற்றியாகி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நான் சூட்சமா சொன்ன நீ ஓப்பனா சொல்லுதிய. என்னப்பா பிள்ளை, உனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு, பணம் தந்துட்டேன், பக்கத்துல வா. இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்திலே போட்டு அங்க இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வா.
எவன் எதிர்ப்பு தெரிவிக்கானோ அவன் மனத்தெல்லாம் நீதியின் பாதையிலே இழுத்து உன் உரிமையை வாங்கி தருகிறேன். போ, நல்லா இரு சின்ன மகனே, ஓடியாம்மா. வீணாக மனதால் குழம்பி உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு செய்வன வச்சிருக்காங்கிற மூட நம்பிக்கையில மண்டை குழம்புது உனக்கு. கால் விட்டு வா, புரியுதா? கால்வலி தீரும். ஆமா ஆமா, அந்த காயின் சொந்தமான விஷயம் உன் வீடு வந்து சேரும். போமா. இது யாரு? சரி, நல்லா அமாவாசைக்கு வாங்க. வாடா தம்பி, பெங்களூரா? கால் வந்துட்டு வா. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே என கோரிட வேண்டும், அங்கே என கோரிட வேண்டும். என்ன தம்பி வேணும்? சரி, கால் வந்துட்டு வா. சோமா இருக்கேடா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை வீட்டில் வந்து கொஞ்சம் பணம் சம்பந்தமான மன அமைதி குறைவு வேதனையும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அடுத்த கட்ட முடிவு எதிர்காலத்துக்காக என்ன செய்யலாம்ங்கிற சிந்தனையில் இருக்கும் பொழுது ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம்னு பிளான் போட்டு அதுவும் சரியாக நடக்காமல் வீணான செலவு தான் வந்துச்சே தவிர உனக்கு வெற்றி கிடைக்கல. அதனால் இந்தியா நமக்கு உதவாது, நம்ம கடன் எழுந்து போகிறது தான் சரின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்க நீ. இதற்கிடையில் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகளுடைய எண்ணம், இவ்வளோ காலம் இங்கே இருந்துட்டு இந்த ஆளை அங்கே அனுப்புகிறோமே, நமக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்க, நம்மளுக்கு சரியாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அங்கே இருக்கவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி ஒரு குறையும் உன் உள்ளத்தில் இருக்குது. எந்த ஆபத்தும் நடக்காது, எல்லாரையும் காப்பாற்றுவேன். வரும்போது 50 லட்சத்தோடு வருவேன். கால் வந்துட்டு வா. எழுதியாச்சு, விசா எழுதியாச்சு, வெற்றி ஆயாச்சு, கம்பெனி ரெடி ஆகிடுது. போனோடனே ஜாயின் பண்ண ஓடு. போய் 3வது நாளில் வேலைக்கு செல்கிறாய். ஓடு மகனே, போயிட்டு வா. கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு, வேலூர் எல்லை, வேலூர் வேலூர். காலில் பாதிப்புரிய சம்பந்தமாக வந்த மகன். வாப்பா, கால் வந்துட்டு வா. இவர் யார்? நீர் அவர் இருக்கட்டும்டா, நீ வாடா. அவர் ஏன்டா அங்கே வந்து கஷ்டம்? டிங் டிங் டொங் டொங் டிங் டிங். எனக்கு ஒன்றுமே பதில் சொல்ல வேண்டாம். காலில் விழுந்து கும்பிட்டு வந்தால் போதும். நின்றுக்கிட்டே கும்பிடுங்க, புரிய வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இங்கேருந்து போகிற வழி சாலையில் இடது பக்கத்தில் ஒரு முக்கு முடங்கு, அது பக்கத்தில் ஒரு கடை, அது பக்கத்தில் ஒரு கோயில், ஒரு கொடிக்கம்பம் இருக்கா அவங்க இல்லையில இருக்கு. ஒரு கொடிக்கம்பம் தெரியுது, அது சரி. கால் விட்டுவாங்க. இன்னொரு தூரம் வரலாம். செய்வினை கோளாறுகளான இந்த சம்பவம் நடக்கவில்லை. இது உடல்நிலையில் உள்ள இயற்கையான ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிற பொழுது கேன்சர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சந்தேகம் உண்டு. கேன்சருக்குரிய கிருமிகள் வளரவில்லை. இந்த கால் குணமாக்கப்படும், இந்த வீக்கம் வத்தப்படும். வேற என்ன வேண்டும்? அதெல்லாம் இயற்கையின் சுழற்சி. குணமாக்கி தர வெற்றி ஆயிருவீங்க. என்ன மனசுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. ஜெயிச்சிடலாம், தைரியமா இருக்கலாம். போங்க. மருத்துவம் உன்னை காப்பாற்றுகிறது. அடுத்த பயிற்சியில் வேலை சம்பந்தமாக முடிவெடுத்து வந்தது யார்? வேலூர் பகுதியிலிருந்து தொழில் வேலை சம்பந்தமாக முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தொழில் சம்பந்தமாக
வேலூர் பகுதி. திருமணம் சம்பந்தமாக முடிவெடுத்து வந்தது. யாருக்குன்னு திருமணம்? அதான பார்த்தேன். கால் வந்துவாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? என்னம்மா உனக்கு? கல்யாணம் நடக்குமா? எனக்கு இதெல்லாம் எதுக்கு? சில ஜென்மபாவ தோஷங்கள் இருந்த காரணத்தால தை மாதம் நடக்க வேண்டிய கல்யாணம் கடகிழந்து போயிடுச்சு. அதனால இந்த தைக்கு பிறகு, போன தைக்கு பிறகு இப்போ நல்ல காரியங்கள் வந்திருக்கு. 2 ஜாதகங்கள் உங்களை தொடும். பெண் ஜாதகம் 2 ஜாதகம் உங்களை தொடும். அதுல ஒரு ஜாதகத்துல இதுதான் பெண் என்று உரிமையை நிலைநாட்டி ஆவணியில உறுதிப்படுத்தக்கூடிய மனோநிலைகளை கொடுத்தா போதும்னா வேற என்ன வேணும்? இவ்வளவு தானே. ஏங்க தந்திருக்கணும், திருப்பி ஒழுங்கா கொடுப்பேன். கால் வந்துட்டு வாக்கா. நெஞ்சம் இருக்கு துணிவாக, உன் பணத்தெல்லாம் வர வச்சு தாரப்பா. 2 பேரும் தருவான். ஒருத்தன் போலீஸ் இதில் போய் நிற்பான். பணம் வர வச்சு தாரேன், என்ன வெற்றியாக்கி தாரேன், வேற என்ன வேண்டும்? நடந்தாச்சு, சந்தோஷமா இருங்க. உறுதிப்படுத்தி தந்துருங்க. கர்மசாமிக்கு வாடா தம்பி. யாரெல்லாம் வந்தீங்கப்பா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. யாரம்மா நீ? இது யாரு? இது யாரு? இவங்களுக்கு கேட்குறது நீ காதால கேட்க வந்தியா, உனக்கு தனியாக கேட்க வந்தியா? அப்படி உட்காரு சந்தோஷமா, ஒரு பிரச்சனை இல்லை. கையப்படி, நீ கையப்படி. 6 மாதமா உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தங்கள் இருக்கும். இருக்காடா? இருக்கும். தொழில் சம்பந்தமாக 10ஆம் இடத்தை பார்த்தேன். தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் மனக்குழப்பமும் தோன்றும். ஆமாம். வருமானங்கள் சொந்தமான குறைபாடுகளும் வீட்டில் அமைதி குறைவும் தோன்றியிருக்கும். எதிர்கால திட்டத்தை பற்றி மனக்குழப்பம் இருக்கும். வேற என்னடா வேணும் தம்பி? கால் வந்துட்டு வா. 9ஆம் இடத்தில் பாக்கியம். அதனால தாலி பாக்கியம் சீக்கிரம் அமைய மாட்டுக்கு. புரியுதா உனக்கு? இந்த புரட்டாசியோட அந்த தீய கிரகங்கள் தன்மைகள் மாறுகிறது. ஐபிஎஸ்ல கல்யாணத்தை நிர்ணயித்து வெற்றியாக்கி தாரேன். இந்த அப்படி வா, காலையில் என்னைய பார்த்து போடா. என்ன மகளே, அம்மா பராசக்தி, கறி சாப்பாடு சாப்பிட்றத நிறுத்து. உடம்புல ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். கறி சாப்பிட்றத நிறுத்து. மன்னிச்சு காக்கா. இன்னும் உங்க அப்பனுக்கா? பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? நீங்க யார்? ஏன் இவங்க கூட வந்தீங்க? நீங்க பஸ்லையா? சொந்தக்காரங்களா? இல்லை, சொந்தக்காரங்களாலும் குடும்பம் வேற தானே. தனியாக நின்னுங்க. ஓகே, நீ கூப்பிட்டு வாங்க. கால் வந்துட்டு வாங்க. நீ உங்களுக்கு கேட்க வந்தீங்களா, இவங்களுக்காக கேட்க வந்தீங்களா? அப்படி அப்போ விவரமா நின்னுங்க.
ஏன் கோடாங்கடிச்சு பார்த்தேன் குணம் ஒன்றும் கிடைக்கலைய, தாண்டவத்தை அடித்து பார்த்தேன் தரம் ஒன்றும் தெரியலைய. இது புத்தி மாறாட்டமா மனக்குழப்பமா, இல்லாட்டை எவனையாவது நினச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காத்தா. பல்வேறு மனக்கோளாறுகள் இவள் உள்ளத்தில் இருக்கும். உறங்காத நிலைகள் இருக்கும். கைகால் விட 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 இருக்கும். தேவையில்லாமல் பேய் பிடிச்ச மாதிரி இப்படியெல்லாம் ஸ்பீடாக பேசி நம்ம குடும்பத்தை குழப்புவா. இவளுக்கு மனநிலை பாதிப்பா அல்லது அடுத்தவங்களால எதுவும் மனத்தில் குழப்பம் நடந்திருக்கா, இவளை சரியாக்கணுமே வாழ வைக்கணுமே, அதுக்கு என்ன வழி என்பது உன் கேள்வி. கால் விட்டுவா. முனீஸ்வர சுவாமி எங்க இருக்காக? கெட்டிக்காரன் அவர். பக்கத்தில் போய் கும்பிடுவீங்களா? அங்காளம்மன் எங்க இருக்கா? கச்சா பச்சா சிக்கா பக்கானிட்டு. உன் பேர் என்ன பெருமா? சிக்கன் பிடி பார்ப்போம். நல்ல பிடிமா, நல்ல பிடி. தங்கமா பிடி. கருப்பசாமி தாத்தாவை மனசுக்குள்ள என்ன பார்ப்போம். இவளுடைய மனநிலைகள் கொஞ்சம் குழப்பம் அடைந்திருக்கு. சரி பண்ணி தாரேன். பேய் இல்லை, பிசாசு இல்லை, செய்வன் இல்லை, கோளாறு இல்லை, மனசு தான் சரியில்லை, வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? மாற்றி தாரேன். என்ன உடைய காலம் என்னைய பார்த்துட்டு போமா. வேற என்னமா உனக்கு என்னமா வேணும்? பக்கத்தில் வா. உன் பேர் என்ன? சரி, என்ன வேணும் உனக்கு? இந்த அக்கா ஒரு வருஷத்தில் கல்யாணம் முடித்து குழந்தை உண்டாகுவா. பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஏன் பேர் வைக்கணும்? போ கருப்பசாமின்னு வைக்கணும். என்ன மாற்றிட்டேன்னு வச்சுக்கா, அவங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இங்கே வந்துருவீங்க. பிரிண்டிங் பண்ணுவேன். சாமியே இந்தாப்பா காசு குடத்தோட புண்ணியமாக இந்த அக்காளி நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருப்பாய். நீ காலம் விட்டுறாயா? வந்தவாசின்னு ஒரு வார்த்தை வருது. எங்க இருக்காங்க வந்தவாசி ஏரியாங்க? வந்தவாசி பகுதி யாரும் உண்டாப்பா? வந்தவாசியா? அப்படியா? வந்தவாசி வேலூர்ல வந்து நிற்கிய. என்ன விஷயம்? நான் கேட்ட கல்விக்கு பதில். உனக்கு வந்தவாசியா? வந்தவாசியில் இருக்கா? அப்போ கரெக்ட் தான். என்ன வேணுங்க? யாரு? கால் வா. வேலைக்கு போயிருவே. நீ எக்ஸாம் எழுதிருக்கியா? எக்ஸாம் எழுதியிருக்கியா? படி போய். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையை தாண்டி ஊருக்குள்ள புதையல் இருக்குன்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. புதையல் இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா உன் வீட்டு நகை காணாம போகல, கண்மூடித்தனமா திருட்டு போயிருக்கு. உனக்கு அதைத்தார இதைத்தார சொல்லி கண்மூடித்தனமா போயிருக்கு. மன திருடு. இந்த பணம் உனக்கு, இந்த நகை உனக்கு திருப்பி கிடைச்சா போதுமா? வாங்கி தாரேன். கால் வந்துட்டு வா. என்ன சத்தம்? கர்மசாமிக்கு இந்தாப்பா உன்னுடைய நகை கிடைக்கும். 3 மாத கால அவகாசத்தில் கிடைக்கும். சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு வந்தவாசி இல்லை. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெருமதிப்பும் மாமியார் வீடு வந்தார். வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? நீ ஏன் வந்தவாசியில் இருக்க? அவனை இப்போ கூப்பிட வைக்கணும். அவ்வளோதானே? சேர்ந்து வாழ வைக்கணும். இன்னொரு ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தா அவன் என்ன செய்ய? நீ உட்கார். நீ காலில் விட்டு வா. மாற்றி கொடுக்கலாமா? அது என்ன பிரச்சனை? அங்கே
நகை நட்டுகள் சம்பந்தமான மனக்குழப்பம், காசு பணம் சம்பந்தமாக பிரச்சனை, அவங்க வீட்டில் உள்ளவர்களுடைய சொல்லை கேட்டு நீ நல்லவா இல்லை, ரொம்ப முசுர்குணம் பிடிச்சவளா இருக்கா, அவள் சொல்லி கொடுத்து தான் உனக்கு இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு, இவன் அந்த வீட்டில் இருந்தான்னா நாங்கள் இருக்க மாட்டோம்னு தேவையில்லாத வார்த்தையை சொல்லி உன்னை விரட்டி விட்டுட்டாங்க. கால் வெட்டுவா. என்ன டிவி வேணுமாண்ணா உங்களுக்கு? சத்தம் ரொம்ப போட்டுட்டு இருக்கீங்களா? அதான் கேட்டேன். என்னம்மா? உன்னுடைய நகை நட்டை பேட்டி தாரேன், பணத்தை வாங்கி தாரேன், உன் வீட்டுக்காரன் உன்னை கூப்பிட்டு வாழ வைக்கிறேன். அப்படி வெற்றி உண்டு. நாகம் சம்பந்தமான கோவில் எங்கே இருக்கிறது? எங்க இருக்கு? இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலையா? புற்று சம்பந்தமான திருக்கோயில் எங்க இருக்கு? தரிசனம் செய்வாள். வெற்றி உண்டு. உன் புருஷன் கூப்பிட்டுட்டான். போ, இந்தாடா விட்டு வருவான். போ, இந்தாத்தா நல்லா இருக்கு பழக்கத்தி கூப்பிடுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பையனுடைய வாழ்க்கையை பத்தி காட்டுவது யாரு? வாங்கப்பா, கால் வந்துட்டு வாயா. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்னடா வேணும் தம்பி? என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சவங்க ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்து கழிச்சிட்டான். இவன் ரொம்ப உறுதியாக காக்கான். எனக்கு கல்யாணம், ஒரே கல்யாணம் தாங்க ஐயா. கார்த்திகை மாதம் உனக்கு கல்யாணம் நடக்கும். நீ நினைக்கிற மாதிரியே படித்த பொண்ணு கிடைக்கும். 2 பேருமே தொழில் புரிந்து வெற்றி அடைவீர்கள். பாப்பா, சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். வெற்றி உண்டு மகனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் கால் வந்துட்டு வரலாம். ஏமா உன்னையமா கால் வந்துருக்குன்னா இந்த ஆம்பளை கால் வந்துருக்கு. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? என்ன வேலை? கண்ண முடிக்காப்பா, கால் வந்துட்டு. நீங்கள் நாகப்பட்டினமா? அப்போ நாகப்பட்டினம்னு சொல்ல வரையில் என்ன விஷயம்? பக்கத்தில் தானே, அப்படி போயிட்டு வந்துடுவோமே. அப்படியா? நான் இப்போ புது மாவட்டத்துலலாம் உட்காந்துருக்கேன். ஓட்டு கூட மாற்றி போட முடியாது தெரியுங்களா? பார்த்துல விஷயத்த சாமி தானே லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு நினச்சி வந்திருக்காரு. கால் வந்துட்டாடா தம்பி. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான். கடல் சம்பந்தமான தொழிலை நடத்தி ஒரு காலத்தில் நிறைய வருமானங்களை சேர்த்து அதுல ஒருவருக்கு பங்கும் கொடுத்து அதுல வேதனை அடைந்து போட்டி பொறாமையால் இப்பொழுது கடலுக்குள்ளே செல்ல முடியாத நிலைமைகளை அடைந்து தொழில் பார்க்க முடியாமல் மனம் சோர்ந்து மதி குழப்பத்தால் வாடுகிறாய். கால் ஒட்டுவா. ஜபா என்னடா பண்ற? இதுக்கு மாந்திரிகம் தகுந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. அவைகளை சீராக்கி உள்ள தெளிவாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பணம் உனக்கு கிடைக்கும்.
அமாவாசைக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்க்க, யாகத்தில் கலந்து கொள்ள. நெத்தியில் திருநீரவங்களா அம்மா பராசக்தி வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு. பக்கத்தில் வாம்மா, பொறுத்துக்கா. கருப்புசாமியை நினச்சிக்காமா மனசுக்குள்ள. இவளுக்கு சைக்காட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போதைக்கு மனநிலைகளை தெளிவுபடுத்தி மாத்தியாச்சு. இனி இவளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ சரியாக இனி தூங்கணும், சாப்பிடணும். அது மட்டும்தான் இப்போ நடக்க வேண்டியிருக்கு. இன்றிருந்து அது நடக்கும். கால் வந்துட்டு வா. இந்த கனியை இன்று சாப்பிட்டுக்கணும், தேய்ச்சி குளிச்சுக்கணும். சக்தி கிடைச்சாச்சு. கசாப் கடைக்கு போயிருக்கும்னு நினைக்கிறியா? வா வா வா, இந்தா ஆளை காட்டி கொடுக்குறேன். எப்படி ஆளை காட்டி கொடுக்குறேன். பக்கத்தில் வாப்பா. உன் நியர்வைக்காக அந்த உதவியை நான் செய்கிறேன். அப்பா வாழ்க, சென்று வருங்க. வாமா, கால் வந்துட்டு வாமா. என்னம்மா? மணிப்பர். வெரி குட். உன் பேர் என்ன பெட்டி? புட்டஜித். பேர் என்ன? வெரி குட். தங்கப்பிள்ளை நீ. உண்டா இந்த உனக்கு கொடுத்த பணம். ஏக்கா எங்கே வா. உங்களுக்கு கொடுத்த பணம் இந்த அக்கா எடுத்து வந்துருச்சு. நல்லா பிடிச்சிக்கோ. நாகப்பட்டினமா? மாரியாத்தா கோயில் கால் வந்துட்டோம். உங்களுக்கு நாகப்பட்டினமா சார்? நீங்கள் என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? அப்போ இங்கே வந்து உட்காருங்க. தண்ணீரிலே ஒரு தாமரைப்பூ. என்ன வேண்டும்? தண்ணீரிலே ஒரு தாமரைப்பூ. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தாமரை இலை தண்ணீர்ல கிடக்கும். ஆனா இலைக்கு மேல தண்ணீர் ஒட்டுமா? ஒட்டாது. புரியுதா? நீயும் உன் வீட்டுக்காரும் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிய. ஆனா இப்ப மனது அளவுக்கு ஒட்டாத வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிய. இதுக்கு காரணம் யாரும் எதுவும் செஞ்சு வச்சிருப்பாங்களா? அல்லது வேற எதுவும் கோட்மாளான புத்தியா, மனக்குழப்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வா. அதான் தண்ணீரிலே ஒரு தாமரைப்பூன்னு பாட்டு பாடினேன். புஷ். பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? இந்த அப்படி அவங்கள பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உன் பிள்ளைய ஒற்றுமையா மனவேதனை இல்லாம வாழ வச்சுத்தார, நகை நட்டை பறிக்காம காப்பாத்துறேன். கால் வந்துட்டு வா. வருக. நல்லாக்கித்தாரேன். இன்றைய உத்தரவு தான். குழப்பம்னா போடும். கர்மசாமிக்கு சும்மா இருக்கப்பா. யாரு? வீட்டுக்காரோட பிறந்தவ. அவ வந்து 5 மாத கர்ப்பிணியோட இறந்து போயிட்டா. இப்ப யாரு மேல இருக்கா? அவ என் மேலதான் இருக்கா. அப்படி உனக்கு தெரியுதோ? அது தெரியுது, நெஞ்சில இருக்கா.
ஆட்டிய காளி அவளுக்கு இடம் கிடைக்கலையா, எங்கே வந்து இருக்கா பாரு. நான் நவர மாட்டேன். கண்ண முடி, இந்தா விடு, கையை விடு, போல பெருவரில் மட்டும் பிடி. என்னையும் மனத்துக்குள்ளே என்ன பார்ப்போம். இப்போ பார், கொஞ்ச நேரத்துக்குள்ளே உன் உள்ளத்துக்குள்ளே நான் வந்துடுவேன், அந்த பேய் வெளியேறிடும். கூப்பிடுங்க கருப்பசாமியை. இந்தா இன்னையிலிருந்து அது தெரியாது, நான் தான் தெரியுவேன். சந்தோஷமா வெற்றி அடைவேன். இந்தா காசு பணத்தோட கண்ணியமாயிரு. ஓ கருப்பசாமிக்கு திண்டுக்கல் 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 கவராங்க தாராங்கக்கா, அந்த பேரன் தாரா வாங்கிக்கா. திண்டுக்கல் யாரு, நத்தம் யாரு? நத்தமணி திண்டுக்கல் நண்டுக்கல். அண்ணன் தம்பி 2 பேர். கால் வந்துட்டு வரலாம். அந்த காலத்திலேயே மகாபாரதத்தில் பங்காளி சண்டை தான் பெரிய சண்டையாக இருந்திருக்கு.